அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். கூலி படத்துடைய டே 4ஓட ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படங்கள் இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன், அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்பர் 1 இடத்துலையும் ஒட்டுமொத்தமாக 14ஆம் தேதியிலேருந்து இந்த 18ஆம் தேதி வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த கலெக்ஷன் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது உலக அளவில் 4வது இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 410 கோடி ரூபாய் வரைக்கும் படத்துடைய கலெக்ஷன் வந்து 4 நாட்களில் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆல் டைம் ரெக்கார்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. இது அத்தனையும் நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் படமாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸு, வார் 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷாக வந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ப்ளஸ் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ்கிட்ட வந்து வந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இதை அச்சீவ் பண்ணிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோலோ ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா இதை விட மிகப்பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் ஒரு மீம் கூட பக்கமாக ஒன்று பார்த்தேன். ரிவ்யூவர் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசின படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்துருக்கேன். அத்தனை ரிவ்யூவருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே பாயிண்ட் எடுத்து வந்து பேசிக்கிட்டு, குறிப்பாக இந்த பிரசாந்த், ப்ளூ சட்டை மாற இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பேசின விஷயங்கள் எதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக் லெஸ்ஸான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து ஒரு ஷோவில் வந்து அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் இப்படி தான் பொதுவான ஆடியன்ஸ்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி அவங்க பேசின விதமே தப்பாக இருந்தது. ஸோ இது தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய் கடந்த படமாக இருக்குது. கேரளாவில் வந்து 20 கோடி ரூபாய் கடந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓவர்சீஸில் மட்டும் 115 கோடியை வந்து தாண்டி ஆல்ரெடி வந்து கடந்திருக்கு. 3ஆம் நாளே வந்து கடந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இது வரைக்கும் வந்த கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா $6 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரும் பொன்னியின் செல்வன் மட்டும்தான் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது லாஸ்ட்டாக அந்த லியோ படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகமாக போயிடுச்சு. ஸோ இவ்வளவு தூரம் வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஆச்சரியமாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து 1.3 மில்லியன் வந்து கடந்திருக்கு. இது வந்து ஆல் டைம் ரெக்கார்டு. மலேசியாவில் இது வரைக்கும் வந்த படங்களே இந்த திரைப்படம்னா மிகப்பெரிய அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு, ஓப்பனிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு. ஸோ கூலி திரைப்படம் நெகட்டிவிட்டி தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கருதுகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து திருட்டு விசிடி, திருட்டு விசிஆர் இதை தான் பார்த்துக்கிட்டு வந்து படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆன்லைன்லேயே பார்த்துட்டு வந்து மக்கள் சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க. ஆனால் இந்த கொரோனா டைமில் என்ன ஆச்சுன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப நிறைய ஆகி அதுக்கப்புறமேட்டு அந்த சீரீஸ்லாம் வந்து பார்த்து மக்கள் வந்து இந்த சின்ன ஸ்க்ரீனில் டிவியில் பார்த்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது போதாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம தேட்டர் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு 4 படம் 5 படம் தேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஓடிடி செல்ஃபோன் ஸ்க்ரீன் வந்து அவங்களுக்கு ரொம்ப டல் அடிச்சு போச்சு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு படம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வியாபாரம் பண்ணும்போது இல்லை ப்ரொமோஷன் பயங்கரமாக இருக்கும்போது அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட மக்கள் காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மக்களை நான் தேட்டருக்கு வர வைக்கணுமா வேணாமாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பிளே ஆடிட்டு இருக்காங்க. அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா பணம் கொடுத்தா தான் நான் செய்ய வேண்டிய தொழில் ஒழுங்காக செய்வேன் அப்படிங்கிறது வந்து உலகத்திலே கேவலமான ஒரு புத்தி. அந்த புத்தியில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஆரோக்கியமான விஷயமே இல்லை. இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் சினிமா பின்புலம் இருக்குது. அவர் வந்து அவ்வளோ பெரிய லெகசி வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்து மூலமாக தப்பிச்சிட்டாரு. ஆனால் இதுவே ஒரு சின்ன திரைப்படம், ஓரளவுக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்க திரைப்படம், அவங்க வந்து காசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை பற்றி நீங்கள் கண்டமேனிக்கு பேசுனீங்கன்னா அவங்க என்ன நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். மொத்தத்தில் 410 கோடி ரூபாயை தாண்டி மிகப்பெரிய கலெக்ஷன் சாதனை பண்ணியிருக்கு கூலி திரைப்படம். அதே மாதிரி இந்த வீக் டேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த வீக் டேஸில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக வரும். அது கூட பர்ஃபெக்டான ஒரு 60% மேலே 90% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டு இருக்குது, டிக்கெட் புக்கிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா தேட்டர்களுமே அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ரிவ்யூவர்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேட்டருக்காரங்களே வந்து எங்களுடைய தேட்டரில் நல்லா தான் படம் ஓடிட்டுருக்கு, நீங்கள் இஷ்டத்துக்கு பொய்யை பரப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து தேட்டர் ஓனர்ஸே பதில் சொல்கிற அளவுக்கு தான் இங்கே ரிவ்யூவருடைய ஜென்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உண்மையாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றவன் இந்தளவுக்கு கேவலமான ஒரு வேலையை செய்ய மாட்டான். சினிமா நல்லா இருக்கணும், சினிமாவுக்காக வந்து தான் இந்த ரிவ்யூவர் அப்படிங்கிற தொழிலே இருக்குது. ஸோ அந்த சினிமாவுக்கு ரசிகர்களை வரவிடாமல் மக்களை வரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் காசு தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபேக்டராக இருக்குன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த சினிமா தொழிலுக்கு இருந்துட்டு ஒரு நல்ல மக்கள் வந்து தன்னுடைய ரசனையை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு துறையாக வந்து தான் இந்த ரிவ்யூ தொழில் இருக்குது. அந்த தொழிலை கேவலமான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தாதீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு முடிக்கிறேன். மற்றபடி உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல எழுதலாம். இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.